பிரைஸ் லார்ட். மீண்டுமா நம்ம கூட சகோதரிகளாக சேர்ந்து கர்த்தருடைய சத்தியத்தில பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய அந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தரும் கூட இந்த கிளாஸ் ஆசீர்வதித்து தரணுன்றதுக்காக நம்ம ஜெபிச்சு இந்த கிளாஸை நம்ம ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமான ஒரு சாயந்தரம் பொழுதுல கூட கர்த்தாவே நாங்கள் சகோதரிகளாய் அமர்ந்து பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய அந்த காரியத்தை சத்தியத்தை கொடுத்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க. எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுங்க ஏசப்பா. அதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகளை அதன்படி சத்தியத்தின்படி நடத்துவதற்கு தேவையான எல்லா பெலனையும் கிருபைகளையும் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்டெல்லாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. தேவ ஆவியினால் நிரப்பி வேண்டிய சத்தியங்களை மகள் மூலம் எங்களுக்கு பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பாடக்கூடிய பாடல்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதே போல வந்த சகோதரிகளை ஆசீர்வதிங்க. வரக்கூடிய மக்களையும் கூட சரியான நேரத்திற்கு நீ அழைத்து வர வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இது ஆன்லைன் கிளாஸா இருப்பதனால் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு கேட்கக்கூடிய சத்தியங்கள் ஆண்டவரே பேசக்கூடிய சத்தியங்கள் தெளிவா எங்களுக்கு வந்து சேர நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எல்லாவற்றும் உங்களோட பிரசனம் எங்களோட கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நம்ம பாட்டு பாடலாம். திண்டுக்கல் சபையில ஜீவா சிஸ்டர் நமக்காக பாட்டு பாடுவாங்க. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா, நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், நித்தமும் உமதடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மனனே ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா, ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா, ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது தரும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மனேசா, மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம், மகிழோடு ஜெபமொழி மாலையின் ஸ்தோத்திரம், தாராய் துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மனேசா, சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏகுணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. தேங்க்ஸ் சிஸ்டர். நம்ம செய்திக்காக நம்ம போகலாம். நமக்காக கூட இன்னைக்கு சத்தியங்களை சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டெல்லா அவங்க நமக்காக கூட கற்றுக் கொடுக்க வராங்க. ஸோ அவங்களும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளை வளர்ப்பிலே நாம் அம்மாமார்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்றைக்கும் கூட ஒரு அருமையான குடும்பம் வேதத்திலே ஈசாக்கு ரெபேக்கா இந்த தம்பதியர்கள் எப்படியாக பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்பதை நம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன்பதாக 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு அருமையான அதாவது 21ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன், அவருடைய பெயர் பில்லி கிரஹாம். எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷன். 99 வயது வரை அவர் தேவனுடைய ஊழியங்களை மிகவும் அருமையாய் செய்து முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். அந்த தேவனுடைய மனுஷனிடத்திலே 80வது வயதிலே ஒரு தேவனுடைய மனுஷர் இன்டர்வியூ எடுக்கிறார். இன்டர்வியூ எடுக்கும்போது, உங்களுடைய இந்த அளவுக்கு ஒரு அமெரிக்கா தேசத்திலே நீங்கள் இந்த அளவுக்கு ஊழியத்தையும் சரி, குடும்பத்திலும் சரி, பிள்ளை வளர்ப்பிலும் சரி, குடும்பமாய் நீங்களும் உங்களுடைய மனைவி ரூத் பெல் கிரஹாம் அப்படின்ற அருமையான சகோதரி, இவர்கள்
பில்லி கிரஹாமோட சேர்ந்து தேவனுடைய ஊழியங்களை நிறைவேற்றி முடித்து விட்டு போய்விட்டார். சோ எப்படியாக நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு உங்களுடைய ஊழியங்களை செய்ய முடிந்தது என்று கேட்கும்போது அவர் இந்த ரகசியம் என்ன என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே 3 ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னார். உடனே அந்த தேவனுடைய மனுஷர் சொன்னார், அந்த 3 காரியங்களை நீங்கள் எங்களிடத்திலே சொன்னால் அது எங்களுடைய வாழ்வுக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று கேட்கும்போது அவர் சொன்ன காரியம் மிகவும் ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய முதல் ரகசியம் என்ன என்றால் ஜெபம் அப்படின்னு என்று சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 காரியங்கள் என்ன என்பதிலே அந்த சகோதரன் மிகவும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் போது என்னுடைய 2வது ரகசியம் என்ன என்றால் அதுவும் ஜெபம் என்று சொன்னார். சரி, 3வதாக வேற ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று கேட்கும்போது அவர் சொன்னார், என்னுடைய 3வது ரகசியம் ஜெபம் என்று சொன்னார். இது அந்த கேட்ட மனிதருக்கு மிகவும் ஆச்சரியத்தை எழுப்பக்கூடியதா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஊழியமும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, என்னுடைய பிள்ளை வளர்ப்பும் சரி, எல்லாவற்றிலும் பிரதானமா இருப்பதற்கு சிறந்து இருப்பதற்கும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு, அந்த ஜெபம் என்ற அந்த உறவு நல்ல விதத்திலே இருப்பதினால்தான் என்னால் இந்த உலகத்திலே ஒரு குறையும் இல்லாதபடி என்னால் வாழ முடிந்தது என்று சொன்னார். அடுத்ததாக அவர் சொன்னார், இன்னொரு நபர் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கிய பங்கை வகிக்கிறவராய் இருக்கிறார் என்று பில்லி கிரஹாம் சொன்னார். அப்ப அந்த மனிதர் கேட்டார், யார் அவர் என்று கேட்கும்போது என்னுடைய அம்மா. அவருடைய பேர் என்ன என்று கேட்டால் மோரோ கோஃபி கிரஹாம் அப்படின்னு என்று சொன்னார். அந்த சகோதரி பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுக்கும் 4 பிள்ளைகள், 2 ஆண் மகனும் 2 பெண் மகனுமாய் பில்லி கிரஹாமோடு 3 பேர் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் படிப்பிலே மிகவும் தேறினர்களா என்றால் இல்லை. அவருடைய குடும்பம் மிகவும் ஒரு பயபக்தியுள்ள குடும்பம். ஆனால் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய படிப்பளவு எதுவும் இல்லாத ஒரு குடும்பம் தான். அவர்கள் எப்படி பிள்ளை வளர்த்தார்கள் என்று சொல்லும் போது அவருடைய அம்மா எப்பொழுதுமே என்ன பண்ணுவார்கள் என்றால் 4 பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 சங்கீத புத்தகத்தை, அதாவது 5 சாப்டர், 5 அதிகாரத்தையும் 1 நீதிமொழிகளையும் நீங்கள் தினந்தோறும் படிக்க வேண்டும் என்பது அந்த அம்மாவுடைய ஒரு வற்புறுத்தலாய் இருந்தது. அப்ப ஒரு நாளைக்கு 5 அதிகாரமும் 1 நீதிமொழிகள் அதிகாரமும் படிக்கும்போது 30 நாளிலே அந்த புத்தகம் முழுவதையும் படிக்க முடிகிறது. அப்போ ஒரு வருடத்திலே 12 முறை அந்த புத்தகத்தை அவர்கள் படித்து விடுகிறார்கள். அப்ப அவர் அந்த இன்டர்வியூ எடுக்கும் போது பில்லி கிரஹாமுக்கு 80 வயது இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இதுவரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கூட நான் இந்த சங்கீத புத்தகத்தையும் நீதிமொழிகளையும் படித்ததை நான் தவறினதே இல்லை. என் அம்மா சொல்படி நான் 12லிருந்து 13வது வயது போவதற்கு முன்பதாகவே நான் இந்த அம்மா சொல்லும் இந்த அட்வைஸை நான் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னார். அப்ப 80 வயதிலே அவர் சொல்லும் போது இப்படி சொன்னால் என்றால் சங்கீத புத்தகத்தையும் நீதிமொழிகளையும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை படித்திருப்பார் என்று நம்ப முடிகிறது. அவர் மரிக்கும் போது 99வது வயது. அப்ப அதுவரை அவர் படித்திருந்தார் என்றால் எத்தனை தடவை இந்த சங்கீத புத்தகத்தையும் நீதிமொழிகளையும், தேவனுடைய வசனங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், நீதிமொழிகளை பார்க்கும்போது அநேக அட்வைஸுகள் பிள்ளைகளுக்கும் சரி, மகனுக்கும் சரி, மகளுக்கும் சரி, புத்தி எப்படி, ஞானம் எப்படி, அறிவு எப்படி என்று பல காரியங்களே வேதத்திலே சொல்லியிருக்கதை பார்க்க முடிகிறது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் இருந்தது என்று சொல்ல முடிந்தது. அப்ப பில்லி கிரஹாமுக்கும் கர்த்தர் 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ரூத், பில்லி கிரஹாம் இவர்கள் இருவரும் சேர்ந்து 5 பிள்ளைகளையும் கர்த்தருக்காக வளர்த்து அவர்களையும் இவர்கள் ஊழியத்திலே பயன்படுத்தி வந்தார்கள். அப்ப எப்படி ஒரு அருமையான குடும்பமாய் ஜெபமும் வேத வாசிப்பும் நிறைந்து இருக்கும்போது அந்த குடும்பம் இந்த உலகத்திலே பரலோகத்திலே இருப்பது போல அவர்கள் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியங்களை முடித்து விட்டு சென்றதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பு இருந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட நாம் ஒரு குடும்பத்திலிருந்து பிள்ளை வளர்ப்பு எப்படி அவர்கள் பிள்ளை வளர்த்தார்கள், அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவனுடைய திட்டத்திலே ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு அருமையான குடும்பம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய சித்தத்திலே ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு அருமையான குடும்பம். ஈசாக்குடைய பெற்றோர்களை பார்க்கும்போது ஆபிரகாம் எல்லாருக்கும் நல்ல
தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷன், விசுவாச வீரன். அப்படி அவரை குறித்து குறைகள் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே வயதான நிலைமையிலும் கூட கணவனும் மனைவியுமாய் வயதான முதிர் வயதிலே பிள்ளைகளை பெற்றாலும் கூட ஈசாக்கை நல்ல விதத்தில் தான் அவர்கள் வளர்த்து வந்தார்கள். ஆதி நாட்கள்லே ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய செல்வந்தராகவும் இருந்ததனால் ஈசாக்கை வந்து கண்டிப்பா நல்லா பார்த்திருப்பாரு. ஒரு குழந்தை கர்த்தர் தனக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு. நம்முடைய இதுல வந்து சொன்னோம்னா born with சில்வர் ஸ்பூன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு செல்வத்திலும் குறைச்சல் கிடையாது. எதற்காகவுமே அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தனான குடும்பத்திலே ஈசாக்கு குழந்தையாக பிறந்து வளர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதிக செல்வ செழிப்புடனும் ஈசாக்கு இருந்தது நிமித்தமாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே நல்ல குணங்கள் நிறைந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியும். குறிப்பா வந்து அவரை பலியிட போகும்போது தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட குழந்தைகள் இருப்பார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றே நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் சாந்தமுள்ள மனுஷனா இருந்தார். அநேக தடவை பெலிஸ்தர்கள் அவர்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் போது கூட அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப அமைதியோடு நடந்து கொண்டதையும் எங்கேயும் சண்டை போட்டார் என்று நம்ம வேதத்துல எந்த இடத்துலயுமே ஈசா கிட்ட நம்ம வாசிக்கவே முடியாது. அதே நேரத்துல ரொம்ப சிந்தித்து செயல்படுகிற ஒரு மனுஷனா இருந்தார். ரொம்ப பொறுமையோடு நிதானத்தோடு சாந்தத்தோடு சிந்தித்து செயல்படுகிற ஒரு ஈசாக்கு. அதே நேரத்துல அவரிடத்துல எங்கேயாவது ஆடம்பரம் இருக்கிறது, எவ்வளவு செல்வ செழிப்பு, எவ்வளவு நிறைய ஆடு மாடுகள் இருந்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட நிலைமையில அவரிடத்துல ஏதாவது பெருமையோ அல்லது ஆடம்பரமோ இருந்ததா என்றால் இல்லை, அதுவும் கிடையாது. ஈசாக்கிட்ட மிகவும் எளிமையானவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலேயும் கூட வயதான நிலைமையிலே அவர் சாரால் இருக்கும்போது அவருடைய பெற்றோர்கள் திருமணத்தை குறித்து சிந்தித்தார்களா என்று தெரியவில்லை. வேதத்தில் அந்த மாதிரி எதுவும் புறப்படவில்லை. தன்னுடைய மனைவி இறந்த பிறகுதான், ஆபிரகாமுடைய மனைவி இறந்த பிறகுதான் அவர்கள் என்ன பண்ணுகிறார், ஆபிரகாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மகன் தனிமையா இருக்கிறான் என்று சொல்லி தான் இருக்கிற தேசத்திலே தேடாமல் தன்னுடைய தேசத்திலே தான் இருந்த தேசத்திலே போய் அவர் பெண் எடுக்கும்படியாக அவருடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு என்ன பண்றார், எலியேசரை அனுப்புகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவர் எலியேசர் போகிறார். போவதற்கு முன்பதா தன் எஜமான இடத்துல சில காரியங்களை நான் எப்படி இதை அறிவேன் அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் அநேக காரியங்களை சொல்லி அனுப்புகிறதையும் எலியேசர் ஒரு தீர்மானம் செய்து ஜெபித்து கடந்து போறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட அவர் என்ன பண்ணுகிறார், அந்த பெண் பார்க்கும் இடத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த எலியேசர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட 500 மைல் தூரம் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்குன்னா பிரச்சனை இல்லை, நம்ம எதுலனாலும் போயிடலாம், பஸ் ரயிலுன்னு. அந்த நிலையிலே 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு, அவருடைய உறவினர் மத்தியிலே இருக்கிற பிள்ளையை பார்ப்பதற்காக அவர் கடந்து போறதை பார்க்க முடிகிறது. ஊழியக்காரன் என்ன பண்றாரு, ஆபிரகாமுடைய சொல்படி என்ன பண்றாரு, நீண்ட பயணத்துக்கு ஆயத்தமாகி என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 65 வருடங்களுக்கு முன்பாக வந்து என்னது, ஆபிரகாம் வந்து அந்த இடத்துலதான் திருமணம் நடந்தது, அவருடைய சொந்த ஊர்ல. அந்த இடத்துலதான் இவங்க என்ன பண்றாங்க, திரும்பவும் அவங்க போய் பெண் பார்க்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நீண்ட பயணம், ரொம்ப சிரமமான ஒரு பயணம். அந்த பயணத்திலே அவர் போகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அங்க போனோம்னா அது யாருடைய ஊர் அப்படின்னா, அது நாகோருடைய அது யார் அந்த நாகோர் அப்படின்னா ஆபிரகாமுடைய சகோதரர். சோ அங்க வந்து அவருடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில அங்க போகும்போதுதான் அந்த துறவிலே போய் தண்ணீர் கேட்கும் போது அவர் ஒரு இருதயத்திலே ஒரு வேண்டுதலை செய்து கொள்கிறார். அதன்படி ரெபேக்காள் அங்கு வருகிறார்கள். ரெபேக்காளை பத்தி பார்க்கும்போது ரொம்ப அந்த இடத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். 24ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்க அதிக வாஞ்சையுடன் தண்ணீரை குடிக்கிறதுக்கு அந்த ஒட்டகத்துக்கு கேட்ட உடனே அவன் என்ன பண்றாரு, அப்படியே ரொம்ப வாஞ்சியா அவங்க வந்து அவங்களே வந்து பண்றத நம்ம பார்க்க முடியும். ஒட்டகத்தை எடுத்துட்டோம்னா நிறைய தண்ணீர் கொடுக்கிற அனிமல்னா ஒட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா மற்ற வல்லுநர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் கிட்ட அவங்க நிறைய தண்ணீர் வந்து மோண்டு ஊத்திருப்பாங்க. இப்ப நம்ம காலத்துல என்ன பண்ணுவோம், டேப்பை திறந்து விட்டுறலாம். ஆனா அந்த காலத்துல கீழே உள்ள இறங்கி உள்ள போகும்போதும் ஒரு 10 படிக்கட்டோ 12 படிக்கட்டோ எவ்வளவோ இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில அந்த சகோதரி குடத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, அவங்க உதவி செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப இந்த ரெபேக்காளை பத்தி பார்க்கும்போது ரெபேக்காளிடத்திலும் நம்ம ஒரு குறையுமே பார்க்க முடியாது. அவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப ரூபவதி, ரொம்ப அழகான ஒரு தேவனுடைய, அதாவது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மனுஷி அப்படின்றதும் இங்க பதிவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நட்புணர்வோடு நடந்து கொண்ட
ஒரு சகோதரி. அதே நேரத்துல ரொம்ப வந்து ஸ்ட்ராங், நல்ல சக்தியான ஒரு சக்தி உள்ள ஒரு சகோதரியும் சொல்றாங்க. அதே நேரத்துல எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்க, சேவை செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷனியா இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ரெபேக்கா வந்து என்ன பண்றாரு, ஆனா ஆபிரகாமுடைய சகோதரர், அதாவது நாகோருடைய பேத்தியா அவங்க காணப்பட்டாங்க. சோ இந்த பொருத்தமானது கர்த்தருடைய சித்தம் என்பதை ஊழியக்காரனாகிய எலியேசருக்கு வந்து ஒரு உறுதிப்படுத்த முடிஞ்சது. முடிஞ்சோடனே அவர் என்ன பண்றாரு, ஆதியாகமம் 24 அதிகாரத்துல வாசிக்கும் போது 15ல இருந்து 20வது வசனம் வரை அதுல நம்ம பார்த்தோம்னா அவருடைய எல்லா காரியங்களையும் பார்க்க முடிகிறது. அப்ப அவங்க அந்த மெசொப்பொத்தேமியா முறைப்படி என்ன பண்ணணும், வாயினால் அறிக்கையிட சொல்லணும். அப்ப அங்க போய் கேட்கும்போது அந்த சகோதரி என்ன பண்றாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த கலாச்சார முறைப்படி வாயினால் சொல்றாங்க, நான் அவங்களோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி போறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஈசாக்கு யாருன்னு தெரியாது, சொந்தக்காரங்க தான், பார்த்தது கிடையாது முன்ன பின்ன. அவங்க குடும்பம் எப்படி இருக்குமோ, அவங்க அம்மா இல்லைன்றிருக்காங்க. அப்ப அங்க போகும்போது தனக்குன்னு ஒரு சகோதரி கூட இருக்கிறதுக்கு யாரும் கிடையாது, மாமனார் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அந்த சகோதரி என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட கேட்கும்போது, தன்னுடைய சகோதரனும் தன்னுடைய தகப்பனும் கேட்கும்போது நான் போறேன் அப்படின்றத ஒத்துக்கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்மிடத்துல யாராவது எது கேட்டா நம்ம அவங்க இருக்காங்களா, இங்க யாரும் இல்லையே, ஒரு பையனா பிறந்திருக்காங்களே, கூட யாராவது இருந்தா நல்லா இருந்தது, அப்படி பல காரியங்களை நம்ம பெண் பார்க்கும் நிலையில நம்ம பார்க்கிற இந்த சூழ்நிலையில அந்த சகோதரி எதுவுமே சொல்லாதபடி அவங்க சொல்றதும், அதே நேரத்துல அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் அவங்க இப்ப ஆதியாகமம் 24, 67ல வாசிக்கும் போது அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த என்னது இது வந்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்றத 24ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. சோ இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, ஆஹ் ரெபேக்கால கூட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்க, போறத பார்க்கும். அப்ப அவங்க தூரத்துல வரும்போதே ஈசாக்கு என்ன பண்றாரு, ஜெபிச்சு விட்டு அவங்க வர்றத பார்க்க முடியுது. அப்ப அங்க வெளியே நிக்கிறத பார்த்தோன்னே ரெபெக்கால அவங்க யாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது, அவர் தான் ஈசாக்கு என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவர் கீழே இறங்கி தாழ்மையோடு முக்காடிட்டு கொள்றதையும் நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சகோதரி. அப்ப 2 பேரிடத்திலுமே ஒரு நல்ல விதத்திலே வளர்க்கப்பட்ட குடும்பத்திலே தேவன் மத்தியஸ்தரா இருந்து அவர்கள் வாலிப பிராயத்திலும் சரி, திருமணம் வரை அவர்கள் கர்த்தரோடு நடந்ததை நம்ம பார்க்க முடியும். எந்த குறையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலே தேவ சித்தத்திலே இணைந்த அருமையான குடும்பம். ஆனா பிள்ளை வெள்ளப்பிலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தோத்து போனதை நம்ம பார்க்க முடிகிறது. இவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலே இவர்கள் குறைந்து போனார்கள், எந்த விதத்திலே பிள்ளைகளிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், இன்றைய காலகட்டத்திலே அது நமக்கு எப்படி சவாலா இருக்கிறது என்பதை நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். ஈசாக்குக்கு இப்ப விவாகம் பண்ணும்போது எவ்வளவு வயசு அப்படின்னா 40 வயசா இருக்கிறது அப்படின்றது வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியாது. ஈசாக்கு அந்த சூழ்நிலையில அவருடைய தாயை இழந்திருந்த ஒரு நிலைமை. அப்ப அதான் 24, 67ல வாசிக்கும் போது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலையில தான் என்ன ஆயிருக்கு, தன்னுடைய மனைவியை வந்து அவன் அதிகமாய் நேசித்து தன் தாய் தன்னை நல்ல பாசத்தோடு வளர்த்த அந்த நேசம் தன் மனைவியிடத்திலிருந்து கிடைத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து 40 வயதிலே திருமணம் ஆயிடுது. அடுத்து ரெபெக்காளுக்கு குழந்தை இல்லை, மல்டியா இருக்கிறத நம்ம வாசிக்க முடியாது. அப்ப 20 வருஷம் கிட்ட அவன் மல்டியா இருந்ததா நாம அவங்க அந்த குழந்தை பிறக்கும் போது ஈசாக்குக்கு 60 வயது என்று பதிவிட்டிருக்கிறாங்க. அப்ப 20 வருஷம் கிட்டத்தட்ட குழந்தை இல்லாத நிலைமையிலே கண்டிப்பாக அவருடைய தகப்பனார் ஆபிரகாம் அவருடைய காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு, நம்ம எத்தனை வயதுக்கு அப்புறம் பிறந்தோம், கண்டிப்பா கர்த்தர் நமக்கு குழந்தைய கொடுப்பாரு. ஏன்னா தன் தகப்பனுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் சந்ததி வந்து என்னது இந்த மணலை போல பெருகும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது, வானத்து நட்சத்திரங்களை போல. அப்ப கண்டிப்பா நமக்கு குழந்தை இருக்கும். அந்த நிலையிலும் அவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தை தன் மனைவிக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க. காத்திருப்பு என்பது மிகவும் ஒரு பெரிய கடினமான நிலைமையிலும் கூட கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற அந்த 20 வருஷத்திலேயே ரெபெக்காள்கிட்ட அநேக காரியங்களை ஈசாக்கு சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல அவர்கள் இருவரும் மிகவும் அந்யோன்யமா இருந்ததையும் பார்க்க முடிகிறது. ரொம்ப அன்பா இருந்தார்ன்றது நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த நிலையில தன்னுடைய மனைவியை நல்லா நேசித்து வழி நடத்தின ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் தான் யார், இந்த ஈசாக்கு. அப்ப இவங்களுக்கு குழந்தை பிறகுது. இது எங்க நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா ஆதியாகமம் 25, 21ல வந்து
அவர் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஈசாக்கு ரெபெக்கா வந்து குழந்தையை பெறும்போது 60 வயதா இருந்ததை நம்ம வாசிக்க முடிகிறது. நான் முதலே சொன்னது போல ஈசாக்கிட்ட காணப்பட்ட நல்ல குணங்கள் அப்படின்றது பார்க்கும்போது அவன் நல்ல ஒரு ஜெபிக்கிற மகனாய் கண்டிப்பா சாரால் வந்து நல்ல விதத்துல வளர்த்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சாயங்கால வேளையில போய் ஜெபிக்கிற மகனாய் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லைன்ற போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பகிர்ன்றத பார்க்க முடிகிறது. இப்ப யெகோவா தேவன் யார், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் தன் தகப்பன் மூலமா அறிஞ்சிருப்பாரு. அதே நேரத்துல பலியிட போகும்போது அவர் எந்த ஒரு மறுப்புமே சொல்லாதபடி தன் வயதான நிலைமையில உள்ள தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததையும் பார்க்க முடியுது. இப்படி நல்ல ஒரு நல்ல ஒரு மகனா இருந்ததை நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து பெண் பார்க்கிற காரியங்கள்லையும் தன் தகப்பன் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்து விசுவாசியான, அதாவது தன்னுடைய ஜனத்திலே மனைவியை கொண்டு வரும்போது அதை உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டது. எந்த ஒரு வெளிப்புற தோற்றத்தையோ எதையுமே காரணம் காட்டாதபடி இவன் உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டதை நம்ம ஈசாக்குடைய காரியத்துல பார்க்க முடிந்தது. அவன் நல்ல தன்னுடைய மனைவியை வைத்து கொண்டான்றதும் நம்ம எதுல இருந்து பாக்குறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 26:8 வாசிக்கிறோம். அவன் வந்து தன் மனைவியோடு நல்ல ஓடி விளையாடுகிறதையும் ஆரம்ப நாட்கள்ல அவர்களிடத்திலே அன்பு அதிகமாய் பெருகி இருந்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து என்ன பண்றோம்னா, மூணாவது அவனிடத்திலே நல்ல குணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவன் நல்ல கடினமா உழைக்கிற ஒரு மனிதன். அவங்களுக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் கூட ஈசாக்கு என்ன பண்றார், நல்ல கடுமையா உழைக்கிறத நம்ம ஆதியாகமம் 26:12 பார்க்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று. அவன் உழைக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனா அவனுடைய தகப்பனார் அதை எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உழைக்காமல் சாப்பிடக்கூடாது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது அப்படின்றத ஈசாக்குக்கு ஆபிரகாம் சொல்லி கொடுத்து வளர்த்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இவனுக்கும் கர்த்தருக்கும் இடையான உறவு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. எப்படின்னா, ஈசாக்கு போற இடங்கள்லாம் என்ன பண்ணுவார்னா பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதை வந்து நம்ம ஆதியாகமம் 26:25 பார்க்கும்போது அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். அதே போல ரெபெக்காவிடத்திலும் நல்ல குணநலங்கள் இருந்தது நம்ம பாக்குறோம். வாலிப பெண்ணா இருக்கிறாங்க, எல்லாம் சுறுசுறுப்பா இருக்காங்க, மகா ரூபவதியா இருக்கிறாங்க. அநேகருக்கு இவங்க வேதாகம பெண்கள்ல இவங்க ஒரு சிறப்பான பெண்ணா நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, என்ன எதையும் தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட மறைக்காத ஒரு குணம். வெளியில இப்ப எலியேசரை பார்த்து அவங்களுக்கு சொல்லப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் ஓடி வந்து தன்னுடைய வீட்டுல வந்து மறைக்காம சொல்றத பார்க்க முடிகிறது. ரொம்ப சுறுசுறுப்பானது, தானே வந்து என்ன பண்றாங்க, முன் வந்து இருக்கிறதுக்கு லிட்டரலா பார்த்தா அவங்க ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்ரீயா நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல ஹார்ட் ஒர்க்கர் இல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க்கரா இருக்கிறாங்க. ஈசாக்கோடு கூட இருந்து என்ன பண்றாங்க, நிறைய காரியங்கள்ல அவங்க சில பிரச்சனைகள் வரும்போது அவங்க அந்த எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க தலையிட்டதா நம்ம பார்க்க முடியாது. அதே போல முறுமுறுப்பாமல் இல்லாம ஒருவரை உபசரிங்கள்னு நம்ம பேதுருல வாசிக்கிறபடி அந்நியரை உபசரிக்கிறாங்க. முறுமுறுப்பு இல்லாமல் என்ன பண்றாங்க, யாருன்னே தெரியாது வந்து தண்ணி கேட்டாங்க, அவங்களுக்கு இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனா முறுமுறுப்பால அவங்க உபசரிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து போல இவங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு பயபக்தியான குடும்பம். நான் முதலே சொன்னது போல அதாவது அவருடைய அண்ணன் லாபானும் பெத்துவேலும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுது. அப்ப யெகோவாவின் தேவன் யார் என்பதையும் அவர்களுடைய குடும்பமும் அவளும் நல்லா அறிந்திருந்தா. அதை எங்க பாக்குறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 24 50வது வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல நல்ல ஒரு தாழ்மையுள்ள ஸ்ரீ தன்னுடைய கணவரை தூரத்திலே பார்க்கும்போது அவங்க இறங்கி முக்காடிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நல்ல ஒரு தம்பதிகளாய் இவர்களுடைய வாழ்க்கை வந்து தொடங்கியது. இப்ப இவங்களிடத்துல என்ன குறைகள், நமக்கு என்ன எச்சரிப்பு? அவர்களுடைய குறைகள் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது நமக்கு ஆவியானவரால் எச்சரிப்பின் ஒரு செய்தியாக இன்றைக்கு அது இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது இந்த 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட வந்து ஈசாக்கு ரெபெக்கா இடத்திலே
ஒரு குறைகள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த குறைகள் வந்து அநேக பாவங்களுக்கு வித்திட்டதையும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஒரு குறை. என்ன ஆகுது அப்படின்னா, முதலாவது ஈசாக்கு ரெபெக்காளுக்கு குழந்தை உருவாகுது, 2 குழந்தை உருவாகுது. வயிற்றுல உருவானோன்னு அது என்னவா இருக்குமோ என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ரெபெக்காள் போய் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அவங்க விசாரிக்கும் போதே கர்த்தர் சொல்கிறார், 2 ஜாதிகள் உன்னிடத்துல இருந்து உருவாகிறது அப்படின்னு. ஒருவனே என்ன பண்ணுவான், மேன்மைப்படுத்தி காணப்படுவான் அப்படின்றத அவங்க வெளிப்படுத்துறத பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. 2 குழந்தைகள் வந்து பிறக்கிறத நம்ம 25ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. அப்ப வாசிக்கும் போது முதலாவது இவர்கள் இருவரும் செய்த காரியம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த 25, 28ல நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 25ஆம் அதிகாரம் இதுல வந்து பார்க்கும்போது, பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். முதலாவதாக இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பட்சம் பாக்குறத இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஏசாவின் மேல் யார் பிரியமா இருந்தால்னா ஈசாக்கு பிரியமா இருந்ததை பார்க்க முடிகிறது. ரெபெக்காள் என்ன பண்றாங்க, யாக்கோபின் மேல் பிரியமா இருந்தாள். ஒருவேளை தேவன் வெளிப்படுத்தி இருக்கலாம், என்னுடைய சித்தம் யாக்கோபு அப்படின்றத ஒருவேளை தேவன் வெளிப்படுத்தி இருந்தார்னா ரெபெக்காள் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இதை தன்னுடைய கணவரிடத்துல போய் சொல்லி இருக்கலாம். அதற்கு பின்பு ஆண்டவரே இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதே, இதை நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கலாம், இப்ப வயிற்றிலே பிள்ளைகள் மோதும் போது அவர்கள் ஆண்டவரிடத்திலே போய் கேட்டது போலவே முதலாவதாக ரெபெக்காள் பண்ண ஒரு காரியம் என்ன என்றால், இந்த காரியத்தை தன் கணவரிடத்திலே அவர்கள் சொல்லவில்லை. எந்த இடத்திலையும் சொன்னதாக இந்த எதுவும் குறிப்பு எதுவும் இல்லை. அப்ப ஏசா வந்து ஏசாவை ஏன் யாக்கோபு பிரியமாய் நடந்து கொண்டாள் என்றால், அவர் சொன்ன காரியம் வந்து கொஞ்சம் இதா இருந்தது. என்னன்னா, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினால். இது நம்ம இப்ப உள்ள உலகத்துல நம்ம சொன்னோம்னா ஃபுட்டி வேர்டு. அப்ப அந்த ஒரு காரணத்தினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான் அப்படின்றத நம்ம இங்க வாசிக்க முடிகிறது. இதனால பட்சமாய் இருந்தான்றத சொல்லப்பட்டிருக்கிறது. ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமா. யாக்கோபு என்ன பண்றாரு, எப்பயும் அம்மா கூட என்ன பண்றாங்க, குணசாலியும் கூடாரவாசியுமா ஒரு வீட்டுல இருக்கிறத பார்க்க முடியாது. இப்ப நம்ம வீட்லயும் என்ன பண்ணலாம், பிள்ளைகள் வந்து 2, 3 பிள்ளைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணிக்கிறோம், சில பிள்ளைகள் என்ன பண்ணா அம்மா கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில குடும்பத்துல என்ன பண்ண, சில பேர் அப்பா கூட இருக்கிறத, குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் பிள்ளைகள் வந்து அப்பா மேல் பாசமா இருப்பாங்க, ஆண் பிள்ளைகள் அம்மா மேல பாசமா இருந்துட்டு அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம என்ன, அது இயற்கையாவே சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் வேதத்தின்படி இது வந்து மிக ஒரு தப்பான ஒரு காரியமா இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமையோடு என்ன பண்ணணும், ஒரே குடும்பம் இப்ப ஈசாக்கு ரெபெக்கா ஏசா யாக்கோபு இவர்கள் இருவரும் ஒரே குடும்பமாய் ஒரே நிலையிலே செயல்படக்கூடியதுதான் தேவனுடைய நோக்கமாய் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே இங்கு வந்து என்ன பண்றாங்க, தகப்பன் ஒரு இடத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க, தாய் என்ன பண்ணிடுறாங்க, இன்னொரு பிள்ளையோட ஒரு வேற்றுமை காட்டுறத பார்க்க முடியும். இப்ப தாய் வந்து யாக்கோபை மட்டும் நன்கு நேசித்தாள் என்றால் அடுத்து நம்மளே நினைச்சுக்கொள்ளலாம் அவங்க ஏசாவை வெறுக்கிறதா அர்த்தம். அதே போல ஏசா வந்து ஈசாக்கு வந்து ஏசாவை நேசிக்கும் போது யாக்கோபை வெறுக்கிற மாதிரிதான், வேற்றுமை காட்டுற மாதிரி. அப்ப இவர்களே தன் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்குறத பார்க்க முடிகிறது. இந்த பட்சபாதம் என்பது வந்து மிக ஒரு பெரிய பாவமா இருக்கிறத நம்ம வேதத்திலே அநேக இடங்களை உபாகமத்திலே பார்க்கும்போது, நம்முடைய தேவன் பட்சபாதம் காட்டுறவர் அல்ல, அதை வந்து விரும்புகிறவரும் அல்ல. நம்முடைய தேவன் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நேசிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கும் போது, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், இதெல்லாம் பிரதான கட்டளையா யோவான்ல வந்து ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம
நம்ம பிள்ளைகளை ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டும். மூத்த பிள்ளையும் சரி, இரண்டு பிள்ளைகளும் சரி, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் தகப்பனும் தாயும் பொறுப்பு என்பதை நான் முதலாவது நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளணும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாப்பாடு அப்ப நமக்கு பிடிச்ச பிள்ளைங்கன்னா அதிகமா கொடுக்குற, அவங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்குற சில காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி எந்த விதத்திலுமே நமக்கு தேவன் யாரும் பார்க்காட்டானாலும், இப்ப பிள்ளைகளுக்கு தெரியாதுனாலும், நம்முடைய இருதயத்திலே ஒருவேளை அது சின்ன ஒரு தாட் வந்துருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நமக்கு கர்த்தர் எத்தனை குழந்தைகள் கொடுத்தாலும் அத்தனை குழந்தைகளையும் ஒரே விதத்திலே பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அது தேவன் அதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். வேற்றுமை என்பது பிள்ளைகளுக்குள்ளே வந்துடவே கூடாது. இங்கு இவர்கள் செய்த ஒரே பாவம் என்ன பண்ணிட்டாங்க, பட்சபாதம் பாக்குறவர்களா ஆயிட்டாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் யாக்கோபு தான் தேவனுடைய திட்டத்திலே இருந்தார் என்று. ஆனால் கர்த்தர் இப்படித்தான் நீ பண்ணணும் அப்படின்றது அவர் சொல்லவே இல்லையே. ரெபேக்காலே என்ன பண்ணிட்டாங்க, முதலாவது தன் கணவரிடத்திலே காரியங்களை மறைக்க ஆரம்பித்தார். மறைத்து என்ன பண்றார், தானாவே செயல்பட ஆரம்பித்து விட்டார். இவர்கள் ஒரு வழியிலே போகும்போது ஈசாக்கு என்ன பண்றாரு, அவர் வேறு வழியிலே போனதை பார்க்க முடிகிறது. இது ஒரு பெரிய பாவம். இந்த பாவம் குடும்பத்திலே இருக்கவே கூடாது. இப்ப நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல சில நேரங்களே நம்மள சரியா நம்ம பார்க்காம அடுத்தவங்களை மேன்மைப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு மனதுல எவ்வளவு கவலைகள் இருக்கும்னா, இப்ப நம்மளே சபையில இருக்கும்போது சில விசுவாசிகளை நம்ம என்ன பண்ணுவோம், வேற விதமாய் நினைப்போம். சில விசுவாசிகளை அப்படி நினைக்கிற நிறைய நம்ம மனிதர்கள் தான். அப்படி இருக்கும்போது அது தேவன் பிரியப்படுறதே இல்லை. எபேசியர்லயோ யாக்கோபிலேயோ கர்த்தர் சொல்வாரு, எஜமான்களே உங்க வேலைக்காரங்க இடத்துல நீங்க பாரபட்சம் பார்க்காதீங்க அப்படி. ஏன்னா இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது அப்படின்றது கூட யாக்கோபுல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த குடும்பத்திலே இந்த ஒரு பெரிய பாவம் இந்த ஏசா யாக்கோபு பிறப்பிலே இவர்கள் இருவரும் எதிரிகளானா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இதை நம்ம எப்ப அறிய முடியும் அப்படின்னா, கடைசியில யாக்கோபு தான் செஞ்சு தப்புன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஏசாவை பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அழுது கண்ணீர் விட்டு முத்தம் கொடுக்கறத நம்ம அப்ப உண்மையிலேயே அவங்க சகோதரர்களுக்குள்ளே அவ்வளவு அன்பு இருக்கிறது. அவர்கள் ஒருவரை அதுக்கு பின்பு யாக்கோபு ஏசா சொல்லுவாரு, நான் வேணா உனக்கு கொஞ்சம் எனக்கு கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா, நீ இவ்வளவு பெரிய பரிவாரங்களோடு வந்திருக்கிறிய, அப்ப இல்ல வேண்டாம், உங்க முகத்தை பார்த்தது எனக்கு தேவனையே கண்டது போல இருக்குதுன்னு யாக்கோபு இறங்கி சொல்றத பார்க்கும்போது இப்ப எவ்வளவு விட்டு கொடுத்தல அவங்களுக்கு இடத்துல இருந்து. பேசிக்காக பிள்ளைங்க நல்லா விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்போடு பழக நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை பிள்ளைகளுக்குடைய இந்த வேற்றுமை இருந்தா நம்ம என்ன சொல்லணும், இது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே வேற்றுமை இருக்கக்கூடாது. ஏசா வேட்டையாடி களைச்சு வரும்போது யாக்கோபு கூழ்க சமைச்சு கொண்டு இருக்கும்போது கேட்கும்போது என்ன பண்ணிருக்கலாம், அவங்க அம்மா குடுன்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சின்ன சின்ன காரியங்கள் தான், சின்ன சின்ன விட்டு கொடுக்கிற காரியங்கள் ஷேர் பண்ணியிருந்தானா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏமாத்தி எழுதுற காரிய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டாரு. இப்ப முதல்ல இருந்தே தன்னுடைய தாய் என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். போட்டி இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே பொறாமை இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படுதலா இருக்கணும். நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஒருவேளை இந்த உலகத்துல உள்ள பெற்றோர்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனா உன் கூட யார் இருக்கிறா, தேவன் இருக்கிறார் அப்படின்றத தேவனுடைய பிரசன்னத்தை என்னைக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இங்க இந்த சிறு வேற்றுமை என்னாச்சு அப்படின்னா கடைசியில போட்டியை கொண்டு வந்தது, கடைசியில பொறாமை கொண்டு வந்தது, கோபத்தை கொண்டு வந்தது, ஒருவருக்கொருவர் அடிச்சு கொல்ற நிலைமைக்கு என்னாச்சு வந்துருச்சு. ரெண்டு பேருமே செத்து போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, கடைசியில ரெபேக்கால் நீ ஒரு சைடு போன்னு பத்தி விடுறாங்க. அங்க ஏசா என்ன ஆயிரு, அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கோவத்துல போடுறத நம்ம பார்க்க முடிகிறது. தாயின் தகப்பனா இங்க வந்திருக்கிற நாம பிள்ளைகள் வளர்ப்பிலே பட்சபாதம் பார்த்தோம்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம இடத்துல நின்று கேள்வி கேட்பார். உனக்கு நான் கொடுத்த எத்தனை பிள்ளைகள் ஆனாலும் சரி, அதை ஒழுங்கும் கிரமமாய் வளர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ இதுல பாரபட்சமும் பார்த்து என்ன பண்ணலாம், நீ நடந்தேனா கண்டிப்பாக அது என்ன தேவனுடைய பார்வையில பிரியமா இருக்காது, ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கிறது. நாமளே என்ன பண்றோம்னா, ஒரு பிள்ளையை தாழ்மைப்படுத்தி ஒரு பிள்ளைகளை உயர்த்துறவர்களாய் நாம் ஆக்கி விடுகிறோம். சோ இந்த பாவம் ஒருவேளை இது அநேக
பாவத்துக்கு அடித்தளமாய் இந்த பாரபட்சம் அமைகிறத பார்க்க முடியுது. ரெபேக்காளுடைய அந்த பாரபட்சம், ஈசாக்குடைய அந்த இன்னைக்கு ஒருவேளை இந்த நம்முடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பாவம் இருந்தால் நாம் இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆண்டவரே, ஒருவேளை இந்த பாவம் உங்க பிள்ளைகளிடத்துல இருக்குது, இல்ல ஒருவேளை அந்த பாவம் நம்மிடத்துல இருந்தால் நாம் ஆண்டவரத்துக்கு ஆண்டவரே இந்த பாவத்தை இந்த இருதயத்துல இருந்து எடுத்து போடணும். நான் பொதுவா தமிழ்நாட்டுல எல்லாம் பல இடங்கள்ல கேள்விப்பட்டது உண்டு. ஆண் பிள்ளைகளானால் நிறைய 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 கவனிப்பாங்க. ஏன்னா கடைசி காலத்துல அவன் தான் நம்மள சாப்பாடு போடுவான் அப்படின்ற ஒரு அந்த நாட்கள்ல வளர்ந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைய நாங்க இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்கென்று கொடுத்தவர்கள். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த உலகத்திலே பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். அதுக்கு பொறுப்பு நீங்க தான். அப்ப நம்மிடத்திலே இந்த பச்சபாதம், இந்த ஈசாக்கு ரெபேக்காளை போல நம்முடைய குடும்பத்திலே இந்த பச்சபாதம் இருந்தால் நாம் ஆண்டவரிடத்திலே உடனே ஆண்டவரே இந்த பச்சபாதத்தை எடுத்து போரும். என் பிள்ளைகளிடத்திலே ஒருவேளை இந்த வேற்றுமை இருந்தால், பிள்ளைகள் ஒருவேளை அப்படி நினைப்பார்கள் என்றால், ஒருவேளை பெரிய பிள்ளை நினைக்கலாம் அம்மா சின்ன பிள்ளையை தான் அதிகமா நேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி ஒரு நிலைமை இருந்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணணும்? மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும்? புரிய வைக்கணும். ஆண்டவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே இந்த மாதிரி என்னுடைய பிள்ளை நினைக்குது, நான் அந்த மாதிரி நினைக்கல, இந்த காரியங்களே எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்திலே மத்தியஸ்தராய் தேவன் இருந்து நாங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் நேசித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஒருவேளை இந்த காரியங்கள் நம்மிடத்துல இருந்தால் இது எங்க இருந்து வருது அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லை என்றால் இந்த வேற்றுமை பிள்ளைகளிடத்திலே வர்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஒருவேளை நம்மிடத்துல நம் கணவரிடத்துல எல்லா காரியங்களையும் சொல்றோமா, இல்ல எல்லா இடத்தையும் மறைக்கிறோமா, நாமே ஒரு இதை சிந்தித்து நம்மளுடைய எண்ணத்திலேயே நாம் நம்மளே செயல்பட்டுக்கிறோமா? அப்படி செயல்படுறதுக்கு ஆண்டவருக்கும் விருப்பம் உள்ளவர் இல்லை. ஏன்னா இது ஒரு தேவனுடைய குடும்பம், இதற்கு மத்தியஸ்தராய் கர்த்தர் இருக்கிறார், இதை சுற்றி நம்மளே எல்லாரையும் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? கணவரிடத்துல ஆனாலும் சரி நாம் மறைக்க கூடாத அளவுக்கு முடிவை நாமே எடுக்கவே கூடாது. பிள்ளைகள் நேசிப்பதிலும் நாம் ஒருவர் பிரித்து விட்டோம் என்றால் நம்முடைய குடும்பம் எப்படி ஆயிரும்? இப்படியாக ஒரு பாவத்துக்குள்ளே போய் விழ வேண்டிய கட்டாயத்திலே போய் விடுகிறது. சோ இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல இப்படியான ஒரு பாவம் இருந்தால் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக இந்த ஈசாக்கு ரெபேக்காவிடத்திலே ஒரு பெரிய பாவம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. என்ன இது அப்படின்னா, ஈசாக்கு என்ன பண்றாரு? பொய் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அது ஆபிரகாம் கூட 2 தடவை பொய் சொன்னாரு. அது அப்படியே தன்னுடைய மகனுக்கு வருகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது அப்படியே வர்றது, ஒரு பெற்றோர்கள் முன்மாதிரியா இருக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் தவறும் போது அதே மாதிரி அதே போய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இப்ப எப்படி ஈசாக்கு ஏசாவை பாரபட்சம் பார்த்தாரோ, ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தது போல யாக்கோபும் கூட என்ன பண்றாரு? தனக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தா கூட தன்னுடைய யோசேப்பு மகனிடத்திலே பச்சமாய் இருந்தால், அன்பாய் இருந்தால், அதிகமாய் நேசித்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போது என்ன ஆச்சு? அவருடைய சகோதரருக்குள்ளே யோசேப்பு மேல் பொறாமை கொண்டார்கள். அப்ப ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை சகோதரர்கள் மத்தியிலே கொன்று போடுற அளவுக்கு பொறாமையை கொண்டு வர்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியாக என்னது வழி வழியாய் போறத பார்க்க முடியாது. இங்க ஈசாக்கு என்ன பண்றாரு? கெராரிலே அப்படின்ற இதுல குடியிருக்கும் போது தன் மனைவியை தன் சகோதரின்றத சொல்றதா பார்க்க முடியாது. அவரை தப்பிச்சுக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்றாரு? சுயநலமா என்ன பண்றத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது நம்ம எஸ்கேப் ஆனா போதும், தன்னை மனைவியை குறித்து நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர் என்ன பண்றாரு? சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்க முடிகிறது. அப்ப அவரும் போய் சொல்லுகிறார். அதே மாதிரி என்ன ஆயிருது அப்படின்னா, ரெபேக்காலும் என்ன பண்றார்? கணவரிடத்திலே ஆசீர்வாதத்தை தன்னுடைய யாக்கோபுக்கு வேணும் என்பதற்காக என்ன பண்றாரு? தன் மகனை பொய் சொல்ல தூண்டுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க? பொய் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. சோ இப்ப என்ன ஆயிருது? அவர்கள் பொய் சொன்னதின் விளைவு என்ன ஆயிருது? ஏசாவும் கூட என்ன பண்றாரு? தன் இஷ்டப்படி இப்ப பிரிவு எங்க வந்துருது? கணவன் மனைவிக்கிடையே பிரிவு தன் இஷ்டப்படி நடக்கும் போது
பிள்ளைகள் என்ன பண்றாங்க, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலும் என்ன பண்ணிடுறாங்க, இஷ்டப்படி ஒரு மகன் என்ன பண்றார், ஏசா திருமணம் அவரை இஷ்டப்படி ஒரு புறஜாதியிலிருந்து பெண் எடுத்து வந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல அவர்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 26:35 வாசிக்கும் போது அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். இப்ப கஷ்டத்தை கொண்டு வர்ற பிள்ளைகளா மாறிடுறாங்க. வாழ்க்கை துணையில ஏசா அவங்க அப்பா அம்மாவை சொல்படி கேட்கல. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டான், நம்மளை வெறுக்கிறாங்க, நம்ம வெறுக்கிறவங்ககிட்ட ஏன் நம்ம வாழ்க்கை துணையை போய் தேர்ந்தெடுக்க சொல்லணும், நம்ம இஷ்டப்படி இருந்தலான்ற மாதிரி என்ன பண்ணிடுறான், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா கடைசியில ஈசாக்கு அப்படி இல்ல, ஈசாக்கு இல்ல, யாக்கோபு அப்படி இல்ல. கடைசியில தன் தகப்பனிடத்திலும் தன் தாயிடத்திலும் கேட்டு, தாய் என்ன பண்ணுவா, நீ எங்க போக, என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் அங்க போய் என்ன பண்ண, அங்கேயாவது நம்மளுடைய ஜாதிகள்ல, அதாவது நம்மளுடைய இனத்தார்ல பிள்ளைகளை எடுத்து நீ திருமணம் முடித்து வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அதுல ஒரு வசனம் வாசிக்கும் போது அவன் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த திருமணத்தை தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய நிலைமையிலே அவர் அவர் பாட்டுக்கு அங்கு போய் அவர் ஏமாற்றப்படுறதையும் நம்ம பார்க்க முடியாது. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதை ஏசா பாக்குறாரு. அப்ப தாய் தகப்பன் தான் அவனை காப்பாற்றுறதுக்காக பதான் அராமுக்கு அனுப்பி வச்சாருன்றது ஏசாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்ப தான் தாய் தகப்பனும் கூட நம்மள என்ன பண்றாங்க, நம்மளை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்றது ஏசாக்கு தெரிஞ்சு. அப்ப ஒரு பொய்யினால் எவ்வளவு காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. சேஷ்ட புத்திர பாகம் போயிருது. அடுத்ததாக அது உதாசனப்படுத்திடுறாரு ஏசாவும். இப்படி பல காரியங்கள், இதை குறித்ததான காரியங்களை அவங்க அம்மா சொல்லியிருக்கலாம். நீ மூத்த மகன், நீதான் இதற்கு பொறுப்பு, உன் தகப்பனுக்கு பின்பு நீதான் நியாயப்படி செய்யணும், ஏசாதான் நீதான் எங்களை கவனிக்கிற நிலைமையில இருக்கிற அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்திருக்கலாம். அவன் வனசஞ்சாரியா இருந்தனால அவனை அப்படியே விட்டுட்டாங்களா என்னன்றதும் தெரியல. அப்ப எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுக்கிற இடத்துல தாயின் தகப்பனாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். முன்மாதிரியாய், ரோல் மாடலாய் நம்ம பொய் சொன்னோம்னா நம்ம பிள்ளைகளும் பொய் சொல்லும். நம்ம ஏமாத்தணும்னா நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நம்ம மனநோவு உண்டு பண்ணோம்னா நம்முடைய பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, நமக்கு மனநோவா இருக்கிறத இங்க பார்க்க முடிகிறது. இப்ப ரெண்டு பொய்கள் இப்படியாக இருந்ததை நம்ம பார்ப்போம். யாக்கோபு ஏசாவையும் 2 முறை ஏமாற்றத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இத மாதிரி பாவங்கள் இருக்கிறதா, இப்படி நம் பிள்ளைகளை வளர்க்கிறோமா, பாரபட்சம் பார்க்கிறவர்களாய், அதே நேரத்திலே பொய் சொல்லுகிறவர்களாய், நாம் பொய் சொல்லும் போது பிள்ளைகளும் சர்வசாதாரணமாய் பொய் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் பிரதான பாவமாய் ஈசாக்கு ரெபேக்காடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது போன்று காரியங்கள் நடக்கக்கூடாது என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில முதலே சொன்னது போல பில்லி கிரகம் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே ஜபமும் வேத வாசிப்பும் பிரதானமா இருந்ததோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கணும், ஜபம் அதிகமா இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் உங்களிடத்திலே உங்க பிள்ளைகளிடத்திலே ஒரு பாவத்தை காண்பித்து அல்லது உங்களிடத்திலே இந்த பாவம் இருக்கிறது, இந்த மாதிரி அதிகமாய் பேசுகிற பாவம், அடுத்தவங்களை குறை சொல்லுகிற பாவம், நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாவம் நம்மிடத்துல இருந்து மட்டும்தான் பிள்ளைகளுக்கு வந்திருக்கும். நம்ம அதிகமா பொய் சொல்றவங்களா இருந்தா அதே பொய் நம்ம பிள்ளைகளும் சொல்லுவார்கள். அப்ப கர்த்தர் ரோல் மாடலாய் குறிப்பா அம்மாமார்களை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஏன்னா நம்மளைத்தான் பிள்ளைகள் 24 மணி நேரமும் பார்த்தே வளர்கிறார்கள். நம்ம சுறுசுறுப்பா இருந்தா நம்முடைய பிள்ளைகளும் சுறுசுறுப்பா இருப்பார்கள். நாம இப்ப டிவி பார்த்துட்டு நமக்கு அந்த அடிக்ஷன் இருந்துச்சு, சீரியல் பாக்குற அடிக்ஷன், கண்டிப்பா பிள்ளைகளுக்கும் அது போன்ற காரியங்கள் இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்மளையும் முன்மாதிரியாய் வைத்து இந்த குடும்ப என்ற ஒரு ஊழியத்திலே வைத்திருக்கும் போது நாம் மிகவும் சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். இந்த பட்சபாதம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பாவம் ஒரு குடும்பத்தை என்ன ஆயிடுச்சு, பிரிச்சு அப்படியே போயிடுச்சு. கடைசியாக ஈசாக்கு ரெபேக்கா அவர்கள் மரித்து அவர்கள் என்ன பண்ணார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கடைசி வரை அவருடைய பிள்ளைகளோடு அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் அவர்களுக்கு வாழ என்ன இல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில அமையணுமா வேணாமான்றது நம்மளுடைய கையில தான் இருக்கிறது. அப்ப ஒருவேளை இந்த பாவம் நம்மளுடைய வீட்டுல இருந்தா கடந்த வாரங்கள்ல சிந்திச்சது போல சிம்சோனிடத்திலே இருந்த அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை இது நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், உடனே ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே இந்த பாவத்தை நீக்கும் என்று நாம் கேட்கணும். அதே போல இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்கிறதோ அல்லது பொய்யோ அல்லது போட்டியோ அல்லது பொறாமையோ அல்லது பிள்ளைகளிடத்திலே வேற்றுமையோ அல்லது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தையோ அதெல்லாம் இல்லாத நிலைமையிலே இருந்தால் நாம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கு இது மாதிரி குணநலங்களை கொடுங்க, அவங்க இடத்துல அன்பு இருக்கணும், அவங்க இடத்துல ஷேரிங் இருக்கணும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்தை இருக்கணும். ஒருவேளை அந்த பாவத்தை நீங்க கண்டால் கண்டிப்பா ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறும். பில்லி கிரகாமை போல நம்முடைய சக்சஸும் அந்த 3 காரியம்தான் இருக்கணும். ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபமும் வேத வாசிப்பும் பிள்ளைகளுக்கு சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது முதிர் வயதிலும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள். ஈசாக்கு ரெபேக்கா நமக்கு ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையாய் தேவனுடைய திட்டத்திலே இணைந்த குடும்பம் கடைசியிலே அவர்கள் இந்த நிலைமையிலே முதிர் வயதிலே அவருடைய நிலைமை மோசமாயிருந்ததை நம்ம பார்க்க முடியும். நாமும் கூட தேவனிடத்திலே கேட்போம். நம்மிடத்திலே முதலாவது நம்மிடத்திலே இந்த மாதிரி பாவம் இருந்தால் மாற்றுவதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். அந்த பாவங்களை ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் கண்டால் பிள்ளைகளுக்காகவும் நாம் திறப்பிலே நிற்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பிரதான ஊழியம். பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாம் தோத்து விட்டோம் என்றால் நாம் மேலே போகும்போது நம்முடைய உக்ரான கணக்கை சமர்ப்பிக்க முடியாது. நான் உனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தேன், இதை எந்த விதத்திலே நீ வளர்த்தாய் என்று கேட்கும்போது நம்ம ரொம்ப கூனி குறிய நிற்க வேண்டிய நிலையிலே வந்துவிடும். அதனால நாம் அந்த மாதிரி இராதபடி ஆண்டவரே உமக்காக பிள்ளைகளை வளர்த்து எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். நம்ம கேட்ட செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். யாராவது நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க பெற்றோர்களா இருக்கிறோம். நாங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பாரபட்சம் இல்லாம வளர்க்கணும்ன்றதை நாங்க கத்துக்கிட்டோம். ஆண்டவரே, அப்படி நாங்க வளர்க்கும் போது என்ன தீமை நடக்கிறதுன்றதையும் நாங்க கத்துக்கிட்டோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு பலன் தாங்க. உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, செய்தி கொடுத்த அக்காவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர்கள் மூலம் கொடுத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, உங்களுடைய கருத்திலே நாங்க தாழ்த்தி தருகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.